முக்கிய 5 தீமைகளை இங்கு இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இயற்கை வளம், டாஸ்மாக், ஊழல், சாதி மதவாதம் மற்றும் மத்திய அரசாங்கத்தின் அதிகார குவிப்பு, இவை அனைத்திற்குமே ஒரு ஆணிவேராக இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை தமிழகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய அரசியல் சரிவு. இந்த அரசியல் சரிவு என்பது ஒரு மாபெரும் அரசியல் வெற்றிக்கு இயக்க ரீதியாகவும் போராட்ட சிந்தனை ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை ஒட்டி இருந்தாலும் தமிழ் சமுதாயம், குறிப்பாக தமிழகத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலான மிகப்பெரிய ஒரு எழுச்சிக்கு பின் நாம் நம்முடைய ஒரு அரசியல் தளத்தை தொடர்ந்து இழந்து கொண்டு தான் இருக்கிறோம். அவ்வாறு ஒரு அரசியல் தளம், சரியான அரசியல் தளம் என்பதை இதை எந்த ஒரு கட்சியையும் அரசியல் கட்சியை பற்றி நான் இதற்கு விமர்சனத்தை வைக்கவில்லை. ஒரு அரசியல் தளத்தை பற்றி தான் நான் சொல்லுகின்றேன், அரசியல் கட்சிகளை பற்றி நான் சொல்லவில்லை. குறிப்பாக இத்தகைய ஒரு பிரச்சனைகள் அனைத்துமே ஏதோ ஒரு 2014 2015 துவங்கிய பிரச்சனைகள் கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு இயற்கை வளம், ஒரு சீரழிவு, ஒரு பேரழிவு என்னும் பொழுது, அல்லது நமது டாஸ்மாக் இன்றைய ஒரு அன்றாட வாழ்க்கை சூழலில் நாம் கோவில் அல்லது ஒரு தர்கா அல்லது ஒரு சர்ச் இவற்றை அதிகமாக பார்ப்பதை விட நமக்கு கண்ணு கெட்டிய தூரத்திற்கெல்லாம் கண்ணுக்கு புலப்படுவது ஒரு டாஸ்மாக் கிடைத்தான். தமிழகத்தில் இன்றைக்கு இவை அனைத்துமே பார்ப்பது கூட கோயிலை கூட தேட வேண்டும், அல்லது ஏதேனும் ஒரு முக்கியமான வழிபாட்டு தலங்களை தேட வேண்டும். நீங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு வழி கேட்டு எங்கிருக்கிறது நீங்கள் வழி கேட்க வேண்டும். ஆனால் டாஸ்மாக் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. தடுக்க விழுந்தால் டாஸ்மாக் என்ற ஒரு நிலைக்கு தமிழகம் இன்று தள்ளாடி கொண்டிருக்கின்றது. பிறகு இந்த பொருளாதார வீழ்ச்சி, இயற்கை வளங்கள் என்பது தொடர்ந்து